ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஜெடிஷ் டு கேஷின்னு இருக்கிற சீசன் நம்பர் 1 இருக்கிற எபிசோட் நம்பர் 3 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுருக்க மாதிரி, அதுவும் ஒரு சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் ஆனால் அவங்களுக்கு யார் அந்த பொண்ணுன்னு தெரியாது. அப்போ அந்த பொண்ணு வந்து திடீர்னு இன்னொரு அங்கிள் கூட பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ கோஜோ பாட்டு ஹாய் நாங்கள் இங்கே தான் இருக்கோன்னே அந்த பொண்ணு வந்து கற்பனை பண்ணுவா, இத்தாதோரியும் இந்த பக்கத்தில் இருக்கிறவனையும் மொக்க பசங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் கோஜோ வந்து நம்ம இப்போ டோக்கியோவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஈகராக எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட் கிளப்பி விட்ருவாப்புல. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பாலஞ்ச பங்களா கூப்பிட்டு வருவான். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாப்புல. அப்போ அந்த பொண்ணையும் ஹித்தாதோரியை மட்டும் அனுப்புவான், நீங்கள் 2 பேரும் மட்டும் போய் இந்த மிஷினை முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஹித்தாதோரி கேட்பான், எனக்கு கத்தியே இல்லையே, என்கிட்ட தான் எந்த ஜிஷும் தெரியாது, எனக்கு மந்திரம் எதுவும் தெரியாதுங்குவா. அதுக்கப்புறம் கோஜோ வந்து ஒரு கத்தி கொடுப்பான். அந்த கத்தியை வச்சு ஹித்தாதோரி நல்லா சண்டை போடுவான். அப்புறம் அந்த பொண்ணை ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சாபத்தை அழிச்சிட்டு போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பையனை பார்ப்பான். அந்த பையனை திடீர்னு வந்து இன்னொரு சாபம் பிடிச்சிடும். ஆனால் அந்த சாபம் ரொம்ப வீக்கான சாபம். அப்போ தாங்க திடீர்னு நம்ம ஆள் செவுத்தை உடச்சிட்டு கையை உள்ளே விடுவார். அப்புறம் அந்த செவுத்தையே உடச்சிட்டு அந்த சாபத்தை கொல்லுவான் பார்க்கும். ஆனால் அது வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு கிராமத்துலேருந்து வந்த மாதிரியும், அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்த மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த இன்னொரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணுதாமா. அப்புறம் இந்த மிஷினெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த பையனை வீட்டில் விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுவே இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லார்வா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து மற்ற சாபம் மாதிரி இல்லாமல் பொதுமக்களோட கண்ணுக்கோ தெரியுது. அதனால் இது வந்து பெரிய கிரேடு சாபமாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஆனால் இது பார்க்க போன 3 மந்திரவாதிகளில் ஒருத்தர் செத்துட்டானாமா. ஸோ இது வந்து ஸ்பெஷல் கிரேட் சாபமாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை பை. அடுத்த வீடியோவுக்கு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்க வைங்க. பாய் கைஸ்.